சலங்கை ஒளி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ககனுக்கு பூமியை கடத்திட்டாங்க அப்படின்னு விஷயம் தெரிஞ்சதுமே பூமியை காப்பாற்றுறதுக்காக அங்கேருந்து காரை எடுக்கிறதுக்காக போக நக்ஷத்ரா ககன் கூடவே வந்து போகிறாங்க. நீங்கள் அந்த பூமியை எப்படி காப்பாற்றுறீங்கன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு ககன் கூடவே காரில் போக ககன் வந்துட்டு ஒரு நிமிஷம் காரை நிறுத்திட்டு காரில் இருந்து இறங்கி வந்து அபூர்வாக்கு கால் பண்ணுறாங்க. அபூர்வாக்கு ஒரு பக்கம் ஷாக்கு. இவன் எதுக்காக இந்த சமயத்தில் கால் பண்ணுறான்? ஒருவேளை பூமியை நாம் கடத்தின விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்ல கூட இருந்த சித்தி அப்படியே அவனுக்கு தெரிஞ்சாலும் பூமியை நாம் எங்கே கூட்டிகிட்டு போயிருக்கோம் அப்படின்னு தெரியாதுல்ல, நீ தைரியமா பேச அப்படின்னு சொல்ல அட்டன் பண்ணதுமே அபூர்வாவை ககன் வந்து மிரட்டுறாரு. பூமி எங்க இருந்தாலும் சேஃபாவை வீட்டுக்கு வந்து சேர்ந்தாகணும் அப்படின்னு சொல்ல, என்னது பூமி வீட்டில் தானே இருக்கா அப்படின்னு சொல்ல, இங்க பாரு உன்னோட நாடகம் எல்லாமே எனக்கு தெரியும், ஒழுங்கா பூமியை பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துரு, இல்லைன்னா உன்னோட பொண்ணோட நிலைமையும் அதே மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொன்னதுமே உடனே அபூர்வா என்னது என்னோட பொண்ணு அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இப்போ உன்னோட பொண்ணு என் கூட தான் இருக்கா அப்படின்னு சொல்ல, சும்மா இந்த மாதிரிலாம் வந்துட்டு பொய் சொல்லிட்டு இருக்காது அப்படின்னு அபூர்வா சொல்ல, சரி ஒரு செல்ஃபி அனுப்புகிறேன் நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ககன் என்ன பண்ணுறாங்கன்னா காருக்குள்ளே உட்காந்துட்டு இருந்த நக்ஷத்ரா வந்துட்டு அப்படியே வந்துட்டு செல்ஃபி எடுக்கிறாங்க. அவர் வெளியில் நின்றுட்டு இருப்பாரு, நக்ஷத்ரா காருக்குள்ளே உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்து அபூர்வாக்கு அனுப்ப உடனே அபூர்வா பதறி அடிச்சுக்கிட்டு ககனுக்கு திரும்பவும் கால் பண்ணி என் பொண்ணை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்போ பூமி ரொம்ப சேஃபாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்ல, உடனே அந்த ரவுடிங்களுக்கு கால் பண்ணி நீ தான் சொல்லணும் அப்படின்னு சொல்ல, உடனே சொல்கிறேன் அப்படின்னு அபூர்வா அந்த ரவுடிங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த ரவுடிங்க காலை அட்டன் பண்ணவே மாட்டாங்க. இந்த விஷயத்த ககன் கிட்ட சொல்ல, அப்போது ககன் வந்து சொல்கிறாரு, சரி அந்த நம்பரை வந்து எனக்கு நீ ஃபார்வர்ட் பண்ணு, ஆனால் பூமி எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் உன்னோட பொண்ணை பற்றி நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், பூமி சேஃபாக இருந்தால் தான் உன்னோட பொண்ணு சேஃபாக இருப்பா, பூமிக்கு ஏதாவது ஆச்சு அதே நிலைமை தான் உன்னோட பொண்ணுக்கும் ஆகும், என் கையால் தான் ஆகும் அப்படின்னு ககன் மிரட்டிட்டு ஃபோனை வந்து வைக்கிறாங்க. அபூர்வா ஒரு பக்கம் ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க, அந்த ரவுடிங்களுக்கு கால் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ககன் அந்த ரவுடிங்களை வந்து தேடி போயிட்டு இருப்பாங்க. பூமி வந்து ஒரு இடத்துக்கு வந்து கடத்திட்டு போயிருப்பாங்க. ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு பூமியை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. பின்னாடியே ககன் வந்து அந்த இடத்துக்கு போயிடுவாங்க. நக்ஷத்ராவும் கூடவே வராங்க. அப்போ ககன் வந்துட்டு ரவுடிங்க பூமியை கூட்டிகிட்டு போகிறத வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பின்னாடியே ஓடி வருவாங்க. நக்ஷத்ராவும் கூடவே வராங்க. அப்போது ஒரு இடத்துல வந்துட்டு இந்த ரவுடிங்களை தள்ளி விட்டுட்டு பூமி வந்துட்டு ரொம்ப வேகமாக ஓடிட்டுருப்பாங்க. ககன் வரதை பார்த்துருக்க மாட்டாங்க. முன்னாடி ஓட பின்னாடி வந்துட்டு ககன் ஓடும்போது இந்த ரவுடிங்கெலாம் வந்துட்டு ககனை பிடிச்சிக்கிறாங்க. அப்போ நக்ஷத்ரா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு இவரை பார்த்துக்கோங்க நான் அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூமி பின்னாடியே நக்ஷத்ராவும் போகிறாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, கிருஷ்ணபிரசாத்தை வந்துட்டு ஏசிபி நயனி வந்து விசாரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எதுக்காக நீங்கள் அவரை வந்து கொலை பண்ண முயற்சி பண்ணீங்க அப்படின்லாம் கேட்கும்போது, நான் உண்மையாக கொலை பண்ண முயற்சி பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உங்களுக்கு அந்த வீட்டில் வந்து நிறைய அவமானம் தான் நடந்திருக்கு, அதனால கூட நீங்கள் இப்படி யோசிச்சிருக்கலாம்ல, இல்லை நீங்கள் அவமானப்படுறதை பார்த்து உங்களோட பசங்க அப்படியெல்லாம் யோசிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, என்னோட பசங்களாம் அந்த மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா 2 கோடி உங்கள் வீட்டில் காணாமல் போச்சு அப்படின்லாம் கேட்க, இங்கே பாருங்கள் நீங்கள் உங்களோட லிமிட்டை தாண்டி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்துட்டு கிருஷ்ணபிரசாத் வந்து சொல்கிறாங்க. சரி நாங்கள் எப்போ உங்களை வந்து விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்டாலும் நீங்கள் வரணும், இந்த இடத்த லிமிட்டை தாண்டி நீங்கள் எந்த இடத்துக்கும் வெளியிலலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இன்னொரு பக்கம் மீரா ஹாஸ்பிட்டல்லேருந்து வராங்க. மீரா கிட்ட அந்த டிரைவர் நடந்த எல்லா விஷயத்துமே சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே மீரா உடனே இந்த விஷயத்தை கிருஷ்ணபிரசாத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் ஸ்விட்ச் ஆஃப்னு வரும். சரி ரொம்ப வேகமாக நம்ம வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கிறவங்க கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு மீரா என்ன பண்ணுறாங்கன்னா, காரில் வந்து ரொம்ப வேகமாக வந்து போக சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் வீட்டுக்கு போக கிருஷ்ணபிரசாத் ஆல்ரெடி அங்கே வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் இருக்கும். பூமி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக வேகமாக ஓடி போய் அங்கே அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கிற அந்த கோல்டு ரூம்குள்ளே வந்து போயிடுவாங்க. இதை வந்துட்டு நக்ஷத்ரா வந்து பார்க்குறாங்க. இந்த சமயம் பார்த்து நக்ஷத்ரா கூட இருக்கிறது அபூர்வாக்கு தெரிஞ்சதுமே அப்போ அவங்களோட சித்தி வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. உடனே நீ நக்ஷத்ராவோட நம்பருக்கு கால் பண்ணி அவளை அங்கேருந்து எப்படியாவது தப்பிச்சு வந்துட சொல்லு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அபூர்வாவும் அந்த சமயம் பார்த்து கரெக்டாக நக்ஷத்ராவுக்கு கால் பண்ணுறாங்க. எங்கே இருக்கு அப்படின்னு கேட்க, நான் பார்ட்டியில் இருக்கேன் அப்படின்னு வந்து பொய் சொல்கிறாங்க. உடனே அபூர்வா நீ எங்கே இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அந்த ககன் கூட தான் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இப்போவே அந்த இடத்த விட்டு வந்துரு, எப்படியாவது தப்பிச்சு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. நக்ஷத்ராவும் சரின்னு சொல்கிறாங்க. கோல்டு ரூம்குள்ளே போன அந்த பூமியை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நக்ஷத்ரா நம்ம லாக் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி எப்படியாவது லாக் பண்ணணும் அப்படின்னு நக்ஷத்ரா பிளான் பண்ணி அந்த ரூமை வந்து லாக் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து ககன் என்ன பண்ணியிருப்பாருன்னா, பூமியை தேடிக்கிட்டு வந்து அந்த ரூம்குள்ளே போயிருப்பார். கடைசியில் ககன் பூமி 2 பேரையுமே வந்துட்டு நக்ஷத்ரா அந்த ரூம்குள்ளே வச்சு லாக் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க.
வந்ததுமே நேராக வந்துட்டு வீட்டுக்கு வந்து அபூர்வா கிட்ட இந்த விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து பூமி தப்பிக்கவே முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே வந்துட்டு அபூர்வாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இன்னொரு பக்கம் மீரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே அபூர்வா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அபூர்வா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொன்னதுமே அபூர்வா வந்துட்டு உடனே ரொம்ப ஆக்ட் பண்ணுவாங்க. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுற மாதிரிலாம் வந்துட்டு கால் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நேராக மீரா போயிட்டு கிருஷ்ணபிரசாத் கிட்ட விஷயத்த சொல்ல, அப்போ தான் கிருஷ்ணபிரசாதோட அம்மா வந்துட்டு கிருஷ்ணபிரசாத்தை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது வந்துட்டு நக்ஷத்ரா பேசின எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்களோட அம்மா வந்து கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு கோல்டு ரூமில் வந்து அடைச்சி வச்சிருக்க அப்படின்னு நக்ஷத்ரா சொன்ன அந்த விஷயத்த அப்படியே கிருஷ்ணபிரசாத் கிட்ட சொல்கிறாங்க. எப்படியாவது உடனே போயிட்டு நீ பூமியை காப்பாற்று அப்படின்னு சொல்ல, கிருஷ்ணபிரசாத்தும் அந்த மாதிரி இடம் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி அங்கே போயிட்டு தேடி பார்க்குறாரு. அங்கே காரெல்லாம் நின்றுட்டுருக்கோம். அதெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சிட்டு நேராக அந்த இடத்துக்கு வந்து போகிறாரு. அங்கே அந்த கோல்டு ரூமையும் பார்க்குறாரு. அங்கே வந்துட்டு உள்ள பூமியும் ககனும் வந்துட்டு ரொம்ப குளிரில் நடுங்கிட்டு இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜில் பூமிக்கு வந்து மூச்சு பேச்சா இருக்காது. அப்போது அவரோட மூச்சு காற்றை கொடுத்து பூமியை வந்து காப்பாற்றுறாரு ககன். அப்படியே பூமியை வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு குளிர் தாங்க முடியாமல் பயங்கரமாக 2 பேரும் நடுங்கிக்கிட்டு வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. பயங்கரமாக வந்து ககன் வந்து ஹெல்ப்புக்காக கத்திட்டு இருப்பாரு. ககன் கத்திட்டு இருக்கிற சத்தம் கேட்டதுமே வந்துட்டு கிருஷ்ணபிரசாத் என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக போயிட்டு அந்த சத்தத்தை கேட்டதுமே எப்படியாவது அந்த பூட்டை உடைச்சி அவங்கள ஓப்பன் பண்ணி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாங்க. அப்போ வந்துட்டு ஒரு கம்பி வந்து எடுத்துகிட்டு போய் அந்த பூட்டை வந்து உடைக்கிறாரு. உடைச்சிட்டு சட்டுன்னு அங்கேருந்து ஓடி போயிடுறாரு. அவர் தான் வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணி விட்டாரு அப்படின்னு தெரியாத மாதிரி அங்கேருந்து ஓடி போயிட, அப்போ ககன் வந்துட்டு கதவை திறந்துக்கிட்டு வெளியில் வந்து யார் ஓப்பன் பண்ணுது அப்படின்னு தேடி பார்க்குறாரு. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.